மகா சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியாக சர்வம் சிவமயம் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவத்தலங்களை பார்த்து வரோம். அதிகம் அறியப்படாத ஆனால் தொன்மை சிறப்பும் மூவர் முதலிகள் தொடக்கமான அடியார்கள் வந்திருந்து தரிசனம் செய்து பதிகங்கள் பாடின பல ஆயிர வருட தொன்மையுடைய சிவத்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் வந்திருக்கிற திருத்தலம், இப்போ நாம் தரிசனம் பண்ண போகிற திருத்தலம் பேரளம் அருள்மிகு சுயம்புநாத சுவாமியினுடைய திருக்கோயில். சமீபத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்தின் அருளாட்சியில் இருக்கக்கூடிய இந்த தலத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. புதுப்பொலிவோடு திகழக்கூடிய இந்த கோயிலை பனிபடர்ந்து இருக்கக்கூடிய இந்த மேகங்களோடு சேர்ந்து நாமும் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கோயிலினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது எவ்வளவுதான் நாம உள்ள போய் தரிசனம் எல்லாம் பண்ணி வந்தாலும் இப்படி ஒரு கழுகு பார்வை மூலமாக பார்ப்பது போலே அந்த அனுபவம் இருக்காது. அதனால தான் இங்கே அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால அடியார்களுக்கு எங்களுடைய அன்பர்களுக்கும் ஒரு கோயில் பரப்பளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த இடத்துல இருந்து அதை பார்க்குறோம். வெளிப்புறத்திலிருந்து பிரகாரங்கள் இருக்கிறத பார்க்குறோம். நாம் சாதாரணமாக நடந்து போகும்போது ஏதாவது ஒரு திசையில் வரிசையாக கோபுரங்களை கடந்து போயிடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு கோபுரத்தின் உள்ளேயும் நீங்கள் நுழைஞ்ச உடனே ஒரு முழு திருச்சுற்று மாளிகை, எல்லா திசையிலேயும் நடந்து வருவதற்கான பிரகாரங்களும் வரிசையாக கோபுரங்கள், இறுதியில் சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதிக்கு மேலே விமானம், அதற்கப்புறமா அம்மன், விநாயக பெருமான், முருகர், நால்வர், நடராஜர் மாதிரியான சுவாமிகளுடைய சன்னதி, அதற்கான விமானங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாயவரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பேரளம் அருள்மிகு சுயம்புநாத சுவாமி திருக்கோயிலே இப்போ இருக்கும். இது திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட திருத்தலம். சமீபத்தில் மிகச்சிறப்பான முறையில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் கண்டருளி இருக்கிற இந்த திருத்தலத்தில் பரம்பரை அர்ச்சக மிராசோடு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு வைத்தியநாத குருக்கள் அவர்களோட தான் இப்போ நாம இருக்கோம். வணக்கம் ஐயா. நமஸ்காரம். இப்போ இந்த திருத்தலம் இது பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லை இல்லையா? பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லை, புராண சிறப்புடைய தலம். ஆமாம். இந்த தலத்தினுடைய புராண சிறப்பு என்ன? அது புராணம்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் பேரள மக முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர், அவர் நம்ம க்ஷேத்திரத்தில் அவர் எல்லா க்ஷேத்திரங்களையும் சிவபூஜை பண்ணி சுவாமிகிட்ட அனுகிரகம் வாங்கின்னு இருக்கார். நம்ம க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு இந்த கோவிலில் முதல்ல ஒரு சின்ன சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி இந்த க்ஷேத்திரத்தில் அவருடைய அனுகிரகம் வாங்கணும்னு சொல்லி நம்ம கோவிலில் சின்னதாக விடங்கர் ஒரு சுவாமி சிவலிங்கம் அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார் இங்கே சுவாமி. அவருடைய பூஜையை சுவாமி ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு திருப்பார்வையினால் கண்டு சுவாமி இங்கே சுயம்பு மூர்த்தியாக அவருக்கு இங்கே காட்சி கொடுக்குறார். அதே மாதிரி ராமருடைய தகப்பனாருக்கு தசரத மகாராஜாவுக்கு நம்ம கோவிலில் சிரார்த்தம் பண்ணி அவருக்கு முக்தி கிடைத்த க்ஷேத்திரம் நம்ம க்ஷேத்திரம். பேரள மகரிஷி அவர் பூஜை செய்து 108 சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சிவகலைகளையும் ஒரே இடத்தில் இங்கே சுயம்புநாதராக தரிசனம் செய்த சிறப்பும், அதன் பிறகு ராமபிரான் அவருடைய தந்தை தசரத மகரிஷிக்காக சிரார்த்தம் செய்து அவருக்கு முக்தி இன்பத்தை பெறுவதற்காக சிவபெருமானிடம் வேண்டின தலமுமாக இப்படி புராண சிறப்போடு இருக்கக்கூடிய இந்த தலம். பேரளம் சுயம்புநாத சுவாமி கோயிலினுடைய மேற்புறத்தில் இருக்கும். இந்த பகுதியில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப வளைவான ஒரு மண்டபத்தினுடைய மேற்பகுதி, மேற்கூரை பகுதி, இதை வவ்வால் நெத்தி மண்டபம் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். நான் இதனுடைய சரியான பெயர் வவ்வால் நிற்கா மண்டபம்.
பழைய கோயில்களில் சமதளமாக கூரைகள் வேயப்படும் போது அதில் புழக்கம் இல்லாமல் ஆள் நடமாட்டம் குறைந்து விட்டால் வவ்வால்கள் வந்து தங்க ஆரம்பிச்சிடும். இது பழைய கோயில்களில், நிறைய கோயில்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சவால். இந்த வவ்வால்களை விரட்டுவதும் ரொம்ப கடினம். வவ்வால் எச்சங்கள் எல்லாம் சேர்ந்தும் கோவிலிலே ஒரு துர்நாற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சமதளமாக நேராக கூரை இல்லாமல் இப்படி உயர்த்தி வழுக்கக்கூடிய விதத்தில் ஒரு சரிவோட கட்டினா அதில் வவ்வால்கள் நிற்க முடியாதுன்னு சொல்லப்படுது. அதைத்தான் வவ்வால் நிற்கா மண்டபம்னு சொல்றாங்க.